ஹெட்டிங் பாருங்க. நெக்ஸ்ட் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆஃப் ஜிம்னோஸ்பெர்ம் வித் ஆஞ்சியோஸ்பெர்ம். அதாவது ஜிம்னோஸ்பெர்ம் சொல்லக்கூடியது திறந்த விதை தாவரம், ஆஞ்சியோஸ்பெர்ம்னா மூணு விதை தாவரம். இது ரெண்டு மூணு வந்து கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேர்னா ஒப்பீடு. எப்படி என்னம்னா பார்த்தீங்கன்னா இதனுடைய பண்புகள் அதனுடைய பண்புகள் சில பண்புகள் ஒத்து போகும். அது எது ஒத்து போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்ப்போம். பாருங்களேன். Gymnosperm resemble with angiosperm in the following features. Presence of well organized plant body. ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு தரமே ஜீனோஸ்பெர்மாக இருந்தாலும் சரி ஆஞ்சியோஸ்பெர்மாக இருந்தாலும் சரி அதோடைய பாடி வந்து நல்ல வெல் ஆர்கனைஸ்டாக நல்லா டெவலப் ஆகிருக்கும். அதே நேரத்தில் டிஃப்ரென்ஷியேட்டட் ரெண்டுலேயுமே டிஃப்ரென்ஷியேட்டடு ரூட் ஸ்டெம் லீவ்ஸ். இது வந்து ரூட்டாக இருந்தாலும் சரி ஸ்டெம்பாக இருந்தாலும் சரி லீஃபாக இருந்தாலும் வேறுபட்டு காணப்படும். அது ஜீனோஸ்பெர்மாக இருந்தாலும் சரி ஆஞ்சியோஸ்பெர்ம் ரெண்டுலேயுமே நல்லா டெவலப் ஆகிருக்கும், வேறுபட்டு காணப்படும்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட்ஸ் பாருங்க. அடுத்த பாயிண்ட் பிரசன்ஸ் ஆஃப் கேம்பியம். பிரசன்ஸ் ஆஃப் கேம்பியம் இன் ஜிம்னோஸ்பெர்ம். ஜிம்னோஸ்பெர்ம் கேம்பியம் சொல்கிறாங்களா? அப்போ கேம்பியம் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சைலம் புளையத்துக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த மெரிஸ்டபிலிட்டி டிஷ்யூ தான் கேம்பியம். அது எப்படி பார்த்தீங்கன்னா இருவித்தலை தாவரங்களை பாருங்களேன். அது வந்து டைகாட் இருக்குல்ல, டைகாட் வந்து ஒரு ஆஞ்சியோஸ்பெர்ம். ரெண்டுலேயுமே ஜிம்னோஸ்பெர்ம்லையும் கேம்பியம் காணப்படுது, டைகாட் சொல்லக்கூடிய ஆஞ்சியோஸ்பெர்ம்லையும் கேம்பியம் காணப்படுது. அப்போ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ ஜிம்னோஸ்பெர்ம் ஓகே, ஆஞ்சியோஸ்பெர்ம் ரெண்டும் சேம் பண்ணுறாங்க. அடுத்து பாருங்க ஃப்ளார்ஸ் ஆஃப் நீட்டம். ஃப்ளார்ஸ் ஆஃப் நீட்டம்ன்றது நீட்டம் சொல்லக்கூடிய ஒரு மூங்கில் தாவரம். அந்த தாவரத்துடைய ஃப்ளாரும் ரிசம்பிள் டு ஆஞ்சியோஸ்பெர்ம் மேல் ஃப்ளார். ஆஞ்சியோஸ்பெர்ம் இது வந்து நீட்டம் ஜிம்னோஸ்பெர்ம். அந்த ஜிம்னோஸ்பெர்ம் காணக்கூடிய நீட்டம் தாவரத்தினுடைய ஃப்ளாரும் ஆஞ்சியோஸ்பெர்ம் ஃப்ளாரும் ஒரே மாதிரி இருக்கும். அதான் ஒத்து போகுது சொல்கிறாங்க. த சைக்கோ டிஃப்ரெசன்ட் த ஃபர்ஸ்ட் செல் ஸ்போரோபைட். சரிங்களா? அடுத்து பிரசன்ஸ் ஆஃப் இண்டக்மெண்ட் அரவுண்ட் த வால். இண்டக்மெண்ட்ன்றது ஒரு வால். இது எதை சுற்றி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓவியல் சுற்றி இருக்குது. ஓவியல் சுற்றி காணப்படும். அதே மாதிரி ஜிம்னோஸ்பெர்ம் ஆஞ்சியோஸ்பெர்ம் ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி தான் காணப்படும். ரெண்டுலேயும் ஒத்து காணப்படுறாங்க. அடுத்தது பாருங்க போத் பிளான்ட் குரூப்ஸ் ப்ரொடியூஸ் சீட்ஸ். ஜிம்னோஸ்பெர்மாக இருந்தாலும் சரி ஆஞ்சியோஸ்பெர்மாக இருந்தாலும் சரி ரெண்டுமே என்னது சீடுகளை உருவாக்கும்ன்றாங்க. அடுத்து போலன் டிப். ரெண்டுலேயுமே போலன் டிப் ஹெல்ப்ஸ் இன் த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் மேல் நியூக்ளியஸ் இன் போத். அப்போ ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா போலன் டிப் தான் அதாவது மேல் நியூக்ளியஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதுன்றாங்க. சரிங்களா? அடுத்து பிரசன்ஸ் ஆஃப் யூஸ்டில். யூஸ்டில் வந்து ரெண்டுலேயுமே காணப்படுது. ஜீனோஸ்பெர்ம் காணப்படுது, ஆஞ்சியோஸ்பெர்ம் காணப்படுது. இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அதனால் இது இந்த பாயிண்ட்ஸ் படிச்சு 5 மார்க் கொஸ்டின் இருக்குது. அடுத்த ஹெட்டிங் பாருங்க டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜிம்னோஸ்பெர்ம் அண்ட் ஆஞ்சியோஸ்பெர்ம். அதாவது ஜிம்னோஸ்பெர்முக்கு ஆஞ்சியோஸ்பெர்ம் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்ப்போம். பாருங்க வெசல்ஸ் ஆர் ஆப்சென்ட். வெசல்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா என்ன வெசல்ஸ் சொன்னாங்கன்னா சைலத்தில் வந்து காணப்படக்கூடிய 4 வெசல்ஸ் காணப்படுது. ஒன்று வந்து ட்ரக்கேட்ஸ், சைலம் வெசல்ஸ், சைலம் பேரங்கைமா, சைலம் ஃபைபர்ஸ். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா புளோயத்துலேயே வந்து 4 டைப் காணப்படும். 4 என்ன பார்த்தீங்கன்னா சீவ் எலமெண்ட்ஸ், கம்பெனியன் செல்ஸ், புளோயம் ஃபைபர், அது புளோயம் பேரங்கைமா. ஏன் அப்படின்னா சைலம் சொல்லியாச்சுன்னா சைலம் சொல்லக்கூடியது வந்து ஒரு கான்டாக்ட் டிஷ்யூ. இந்த கான்டாக்ட் டிஷ்யூவில் வந்து காணப்படக்கூடியது 4 உங்களுக்கு என்ன தெரியும் 4 வெசல்ஸ் காணப்படுது. ஆனால் ஜிம்னோஸ்பெர்மில் வந்து வெசல்ஸ் மட்டும் இல்லைன்றாங்க. ஜிம்னோஸ்பெர்மில் வந்து அந்த 4 வெசல்ஸ் கிடையாது எக்ஸப்ட் நீட்டல்ஸ்னால் நீட்டல்ஸ் சொல்லக்கூடிய மூங்கில் காணப்படும்ன்றாங்க. ஆனால் இங்கே வந்து வெசல்ஸ் ஆர் ப்ரெசன்ட். வெசல்ஸ் இதில் காணப்படாது. ஆஞ்சியோஸ்பெர்மில் வெசல் காணப்படும், ஜிம்னோஸ்பெர்மில் வெசல்ஸ் காணப்படாது, நீட்டத்தில் மட்டும் காணப்படும். இது ஒரு 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். அடுத்து பாருங்க புளோயம் லேக்ஸ் கம்பைன் செல்ஸ். புளோயம் சொல்லக்கூடிய உணவு காட்டக்கூடிய இந்த கான்டெக்ட்ஸில் கம்பைன் செல்ஸ் 4 வந்து கம்பைன் செல் மட்டும் காணப்படாது. இங்கே வந்து எல்லா கம்பைன் செல்ஸ் ஆர் ப்ரெசன்ட். எல்லா கம்பைன் ப்ரெசன்ட் இருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க ஓவில்ஸ் ஆர் நேக்டு. ஓவில்ஸ் ஆர் நேக்டா எப்பயுமே ஓவில்ஸ் வந்து திறந்து காணப்படும், திறந்தாவேன்றாங்க. இங்கே வந்து ஓவில்ஸ் ஆர் என்க்ளோஸ்டு வித்தின் த ஓவரி. எப்பயுமே அது வந்து சூழ்கள் வந்து சூழகத்தால் மூடி தரணும். எப்பயுமே இது மூடி காணப்படுன்றாங்க. சரிங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்க 4th பாயிண்ட் விண்டு பாலினேஷன் ஒன்லி. விண்டு பாலினேஷன் இது காற்று மூலம் தான் மார்கசை நடைபெறும் சொல்கிறாங்க. ஆனால் ஆஞ்சியோஸ்பெர்ம் வந்து இன்செக்ட், விண்டு, வாட்டர், அனிமல் எக்ஸட்ரா ஆக்டர்ஸ் பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது மூலமாக தான் வந்து சேர்க்கை அதாவது பாலினேஷன் நடைபெறுது ஆஞ்சியோஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க டபுள் ஃபெர்டிலைசேஷன் இஸ் ஆப்ஷன். இதில் வந்து டபுள் ஃபெர்டிலைசேஷன் சொன்னால் அதாவது இரட்டை கருவுறுதல் சொல்லுவாங்க. டபுள் ஃபெர்டிலைசேஷன் என்னது இரட்டை கருவுறுதல். ஜிம்னோஸ்பெர்மில் கிடையாது, ஆனால் ஆஞ்சியோஸ்பெர்மில் உண்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க எண்டோஸ்பெர்ம் இஸ் ஹேப்ளாய்டு. ஹேப்ளாய்டுனா ஒற்றை மையம், சிங்கிள் எண்டு தான் காணப்படும். ஹேப்ளாய்டுனா
சிங்கிள் என் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒற்றை நியூக்ளியஸ் தான் காணப்படும். இங்கே வந்து எண்டோஸ்பெர்ம் இஸ் ட்ரைப்ளாய்டு 3N காணப்படும் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ஃப்ரூட் ஃபார்மேஷன் இஸ் ஆப்ஷன். இங்கே வந்து கனி உருவாகாதுன்றாங்க. அதாவது கனி உருவாகாத சொல்லலாம், கனி தோன்றுவது இல்லை அப்படின்றாங்க. இங்கே ஃப்ரூட் ஃபார்மேஷன் இஸ் ப்ரெசன்ட். இங்கே ஃப்ளார்ஸ் ஆர் ஆப்ஷன், இங்கே ஃப்ளார்ஸ் ஆர் ப்ரெசன்ட். இல்லைங்களா, இந்த 8 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜிம்னோஸ்பெர்ம் அண்ட் ஆஞ்சியோஸ்பெர்ம், இதை நீங்கள் படிச்சுக்கணும். இல்லைங்களா, அடுத்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிம்னோஸ்பெர்ம். இல்லைங்களா, இதில் என்னென்ன ஜிம்னோஸ்பெர்ம் பிளான்ட்ஸ்லாம் வந்து எப்படி நம்மளுக்கு பயன்படுது பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு பிளான்ட்ஸு, ப்ரொடக்ட்ஸு, யூசஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாருங்கள், சைகஸ் சிரிசினாலிசிஸ். அடுத்து ரெவல்யூட்டா, அடுத்து சைகஸ் ரெவல்யூட்டாஸ் சொல்லக்கூடிய தாவரம், 2 தாவரம் இருக்குது. இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குன்னா சாகோ சொல்லக்கூடியது. அது இந்த சாகோ சொல்லக்கூடிய ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறோம். அது வந்து பாருங்கள், ஸ்டார்ச் யூஸ்டு அஸ் ஃபுட். இது வந்து உணவாக, அதாவது ஸ்டார்ச் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா தரசம் நிறைந்த உணவாக பயன்படுது. சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பைனஸ். அடுத்து வந்து பைனஸ் செராட்டியானா சொல்லக்கூடிய ஒரு ஜினோஸ் தாவரம். இதில் நம்மளுக்கு என்னன்னா ரோஸ்டட் சீட் கிடைக்குது. ரோஸ்டட்னா வறுத்த விதைகள். இதிலிருந்து நம்ம எடுக்கக்கூடிய விதைகளை வறுத்து அது வந்து உணவாக பயன்படுது. அடுத்து பாருங்கள், ஃபைனஸ் அப்படி சொல்ல. அடுத்து பாருங்கள், அடுத்த தாவரம் வந்து எபிஸ் பால்சாமியா சொல்லக்கூடிய தாவரம். இது ஒரு ஜினோஸ் தாவரம் தான். இதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ரெசின் சொல்லக்கூடிய ஒரு பிசின். அது பேர் கனாப்பால்ஸ். அது 1 மார்க் கேட்பாங்க. ரெசின் சொல்லக்கூடிய கனாப்பால்ஸ் வந்து ஆப்டின் ஃபிலிம் கேட்பாங்க. இந்த எபிஸ் பால்சாமியா தாவரம் இது யூஸ் என்னது மவுண்டிங் மீடியம் இன் பெர்மனன்ட் ஸ்லைடு ப்ரிப்பரேஷன். பெர்மனன்ட் ஸ்லைடுனா இந்த பாருங்கள், நீங்கள் ஸ்லைடெலாம் பார்த்துருப்பீங்க, இந்த ஃபிலிம்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து இன்டர்வலில் ஸ்லைடு போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்லைடு வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த ரெசின் பயன்படுது, ஒட்டுவதற்குன்றாங்க. அடுத்து பாருங்கள், ஃபைனஸ் இந்த இன்ஸ்லாரிஸ், ஃபைனஸ் ராக்ஸ் பரோவியை சொல்லக்கூடிய இந்த தாவரத்தில் வந்து பாருங்கள் ரெசின் தான். அதாவது ரெசின் அண்டு டர்பனைன் எடுக்கிறாங்க. இது வந்து அதில் இருக்கக்கூடிய டர்பனைன். இது எதுக்கு பார்த்தீங்கன்னா பேப்பர் சைஸிங் அண்டு வார்னிஷ். பேப்பர் சைஸ்னா தூள் காகிதம், அதாவது காகித அளவீடு. இப்போ நீங்கள் வந்து A4 ஷீட்டில் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அளவீடு, இப்போ பேப்பரில் அளவீடு பண்ணுவதற்கும் வார்னிஷ் தயாரிக்க பயன்படுது. வார்னிஷ்னா அந்த மாதிரி பெயிண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வார்னிஷ் தயாரிக்க பயன்படுத்த சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன சொன்னால் அரக்கேரியா சொல்லுது. பாருங்கள், மங்கீஸ் ஃபசல்னு சொல்லுவாங்க. அரக்கேரியா. அடுத்து பாருங்கள், ஃபில்லோக்ளாஸ்டி, அதாவது அரக்கேரியா அண்டு பைசியா அண்டு ஃபில்லோக்ளாடஸ். அரக்கேரியா, பைசியா, ஃபில்லோக்ளாடஸ். இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது பார்த்தீங்கன்னா டேனிங்ஸ் கிடைக்குது. டேனிங்ஸில் போய் கிடைக்கக்கூடிய பொருள் வந்து இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்க்கு ஈல்டு டேனிங்ஸ்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரத்து பட்டிலேருந்து கிடைக்கப்படுற ஒரு டேனின். இது வந்து தோல் துறையில் பயன்படுது. லெதர் இண்டஸ்ட்ரியில் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. இந்த பிசின் டேனின்றது ஒரு பிசின் தான் சொல்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க, மரப்பட்டுருக்காங்க. அடுத்து பாருங்க, அடுத்து டாக்ஸஸ் பிரிவிஃபோலியான்னு சொல்லக்கூடியது. அது இருக்கிறது டாக்ஸர். இது வந்து ட்ரக்னா யூஸ்டு ஃபார் கேன்சர் ட்ரீட்மெண்ட், அதாவது புற்றுநோய்க்கு மருந்து, புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படுது. அந்த ட்ரக் வந்து புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படுத்த சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து எபிட்ரா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எபிட்ரா ஸ்ட்ராட்டியானா சொல்லக்கூடிய தாவரத்தில் ஜினோஸ் தாவரம் வந்து எபிட்டின்ற மரத்தில் இருக்கிறாங்க. இது ட்ரீட்மெண்ட் ஃபார் ஆஸ்துமா அண்டு ஃப்ரான்சிட்டிஸ் சொல்லக்கூடியது. அதாவது ஆஸ்துமாவுக்கும் மூச்சு குழாய் அலர்ஜி, ஆஸ்துமா அப்படி சொல்லக்கூடியதுக்கும் ஃப்ரான்சிஸ்னா மூச்சு குழாய் அலர்ஜி, இந்த ரெண்டு டிசீஸ்க்கும் மருந்தாக பயன்படுத்த சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபைனஸ் ராக்ஸ் பரோயை சொல்லக்கூடிய ஜீனோஸ் தாவரம். அதில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஓலியோ ரெசின். இது எதுக்கு பயன்படுத்துறதுன்னா யூஸ்டு மேக்ஸ் சோப் தயாரிக்க, வார்னிஷஸ் தயாரிக்க அண்டு பிரிண்டிங்னா இந்த
டைப்ரைட்டிங்கில் யூஸ் பண்ணுவாங்களே இங்கு, அந்த இங்கு தயாரிக்க பயன்பட சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனஸ். அடுத்து பாருங்க, ஃபைனஸ் ராக் ஃபோரியை. அடுத்து ஃபைனஸ் ஸ்மித்தியானா. ஃபைனஸ் ராக்ஸ் ஃபொரோயை அண்டு பைசியா ஸ்மித்தியானா சொல்லக்கூடிய தாவரம். இது ரெண்டுலேருந்து உட்பல்ப்பு, அதாவது பேப்பர் புல், மரக்குள், அதாவது மரக்குள் எடுக்கிறாங்க. இது வந்து எதுனா பேப்பர் தயாரிக்க பயன்படுது. அடுத்தது தாவரம் பார்த்தீங்கன்னா செட்ரஸ் டியோட்ரா. செட்ரஸ் டியோட்ரான்ற தாவரம். இதனுடைய மரக்கட்டை, இந்த மரக்கட்டை இருக்குங்க, அது யூஸ்டு மேக் பாருங்க டோர், போட்ஸ் அண்டு ரயில்வே ஸ்லீப்பர்ஸ் பயன்படுத்துன்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செட்ரஸ் அட்லாண்டிகா. செட்ரஸ் அட்லாண்டிகா அது வந்து ஆயில் இருக்கிறாங்க. இது யூஸ்லியும் அது பெர்ஃப்யூம் அதை பயக்கிறாங்க. அடுத்து துஜா. அடுத்து குப்ரசஸ், துஜா குப்ரசஸ். அடுத்து அரகேரியா. அடுத்து கிரிப்டோமியா. இந்த இது 4 பிளான்ஸ், இந்த 4 தாவரம் முழு பிளான்ட்டும் எதுக்கு பயன்படுதுன்னா ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ், அழகு தாவரமாக பயன்படுது. அதே நேரத்தில் ஃப்ளார் டெக்கரேஷன் பயன்படுது. ஃப்ளார் டெக்கரேஷன் அலங்காரத்துக்கு பயன்படுது சொன்னாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நோ அபவுட் ஃபாசில்ஸ் பிளான்ட்ஸ். ஃபாசில்ஸ் பிளான்ட்ஸ்னால் தொல்லுயிர் தாவரம் சொல்லுவாங்க. தொல்லுயிர் தாவரம் சொல்லுவாங்க இல்லையா? தொல்லுயிர் தாவரத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்வோம். பாருங்க, The National Wood Fossils Park is situated in திருவாக்கரை. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் விழுப்புரம் சொல்லக்கூடிய ஒரு மாவட்டம் இருக்குது. விழுப்புரம் வில்லேஜ் ஆஃப் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அந்த விழுப்புரத்தில் வந்து ஒரு வில்லேஜ், ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்து பேர் வந்து திருவாக்கரை. அந்த கிராமத்து பேர் வந்து திருவாக்கரை. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரக்கட்டை காணப்படுது. அந்த மரக்கட்டை சொன்னா நேஷனல் வுட் ஃபாசில் பார்க். அது பேர் வந்து நேஷனல் வுட் ஃபாசில் பார்க். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்க் கண்டெய்ன்ஸ் petrified wood fossils approximately 20 million years old. 20 million years old சொல்கிறாங்க. அது வந்து ஏறக்குறைய 20 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மரக்கட்டையின் எச்சங்கள், மரக்கட்டையின் மீறி பகுதி தான். அந்த டேர்ம் ஃபார்ம்ஸ் ஜெனிரா about its name the fossil plants because whole plant is not recover the fossil organs and for parts of the extinct plants are obtained from the fragments. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்க பாருங்க. தமிழ்நாட்டில் விழுப்புரம் ஒரு மாவட்டம் இருக்குது, விழுப்புரம் மாவட்டம். அந்த விழுப்புரம் மாவட்டம் திருவாக்கரை கிராமம் இருக்குது. அங்கே திருவாக்கரை கிராமத்தில் தேசிய கல்மர பூங்கா, அதாவது தேசிய கல்மர பூங்கான்னு ஒரு பூங்கா இருக்குது. ஓகேங்களா? அதான் ஃப்ரம் ஜெனிரா பூங்கா இருக்குது. அங்கே ஏறக்குறைய 20 மில்லியனுக்கு, அதாவது 20 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னால் இருந்த ஒரு மரக்கட்டை, அங்கே மரக்கட்டையின் மீதி பகுதி, மரக்கட்டைன்னா மரக்கட்டையில் ஒரு சின்ன பகுதி இருக்குன்றாங்க. அதை இன்றைக்கும் பாதுகாத்து வச்சுருக்காங்க அந்த மரக்கட்டையை. இது வந்து ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதை ஏன் பாதுகாக்கணும்னா அதுதான் வந்து ஃபார்ம் ஆஃப் ஜெனிரா. ஃபார்ம் ஆஃப் ஜெனிரா ஒரு பேரினத்திலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் தொல்லுயிர் எச்சம் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த தொல்லுயிர் எச்சம் சொல்லக்கூடியது வந்து முழு தாவரம் கிடைப்பதில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழங்கால தாவரங்கள் வந்து முழுசாக கிடைக்காது. பழங்காலம்னா 20 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் தாவரம் வந்து முழுசாக கிடைக்காது. ஒரு சின்ன சின்ன பார்ட்டாக தான் கிடைக்கும். அந்த பார்ட்டை வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுருந்து இந்த மாதிரி தாவரங்கள்லாம் முன்னால் இருந்துச்சுன்னு நம்ம என்ன செய்யலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலாம், யாருக்கும் சொல்லலாம்ன்றாங்க. அது ஒரு இதுதான் ஒரு அதிசயமாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி முழு தாவரம் கிடைப்பதில்லை. அதுக்கு பதிலாக அழிந்து போன, அதான் சொல்கிறாங்க பாருங்க, பாசில்ஸ் வந்து பாருங்க, ஹோல் பிளான்ஸ் இஸ் நாட் ரெக்கவர். முழு தாவரம் கிடைக்காது. ஆஸ் பாசில்ஸ் இன்ஸ்டெட் ஆர்கன்னா சின்ன சின்ன ஆர்கன், சின்ன சின்ன உறுப்புகளாக, சிறு உறுப்புகளாக அல்லது துண்டுகளாக, பார்ட்ஸ் ஆஃப் எக்ஷன் துண்டுகளாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஃப்ராக்மெண்ட்ஸாக கிடைக்கும். அது அப்படின்னு ஃப்ராக்மெண்ட்ஸ் துண்டுகளாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது எங்கே பார்த்தீங்கன்னா சிவாலிக் ஃபாசில்ஸ். அவங்க சிவாலிக் ஃபாசில்ஸ்னால் அதாவது தொல்லுயிர் பூங்கா. சிவாலிக் ஃபாசில் பார்க்னா தொல்லுயிர் பூங்கா. அது எங்கன்னா ஹிமாச்சல பிரதேசில் ஒன்று இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல பிரதேஷ் இருக்குது சொல்கிறாங்க. அடுத்து மண்டிலா ஃபாசில்ஸ் பார்க் ஒன்று இருக்குது. அது வந்து மத்திய பிரதேசில் இருக்குது. அடுத்து ராஜ்மஹால் ஹில்ஸ். அது ராஜ்மஹால் ஹில்ஸ்னால் ராஜ்மஹால் குன்றுகள் சொல்லக்கூடியது. அது ஜார்க்கண்டில் இருக்குது. ஜார்க்கண்ட் சொல்லக்கூடிய பிளேஸில் இருக்குது. ஜார்க்கண்ட் சொல்லக்கூடியது பிளேஸில் இருக்குது.
அடுத்து அரியலூர். அடுத்து பாருங்க, அரியலூர் சொல்லக்கூடியது அரியலூர் தமிழ்நாட்டில் வந்து அரியலூர் அண்ட் ஆர் சம் பாசில் ரிச் சைட்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய சைட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஹிமாச்சல பிரதேசத்தில் காணப்படுது, இன்னும் ஒன்று மத்திய பிரதேசத்தில் காணப்படுது, அடுத்து ஜார்க்கண்டில் இருக்குது, தமிழ்நாட்டில் வந்து அரியலூர் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் காணப்படக்கூடிய சில தொல்லுயிர் பூங்கா, அதாவது ஃபாசில் பிளான்ஸுடைய ரிசர்வ்ஸ் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், அடுத்து பாருங்கள், some of the fossil representatives of the different plants groups are given below. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில பல்வேறு தாவரங்களை சார்ந்த சில தொல்லுயிர் எச்சங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இதெல்லாம் வந்து பாசில்னு சொல்கிறாங்க, சில பாசில் பிளான்ஸ் இல்லையா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பாசில் ஆல்கே. பாசில்னா தொல்லுயிர் ஆல்கே, பழங்காலத்தில் தொல்லுயிர் ஆல்கே அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அது என்னென்ன பாருங்கள், பேலியோஃபொரல்லா. அடுத்து டைமார்போசைபான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்து ஆல்கே. அடுத்து ஃபாசில் பிரேபிட்ஸ், தொழிலில் காணப்பட்ட பிரேபிட்ஸ் எதுன்னு பழைய, அதாவது ஒரு 20 மில்லியனுக்கு அதாவது முன்னால் காணப்பட்ட பிரேபிட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், நயடைட்டா, அதாவது நயடைட்டா ஹெப்பாட்டிக்ஸ். அடுத்து மாசைட்ஸ், அது மாசைட்ஸ் சொல்லுது. அடுத்து ஃபாசில் ஆஃப் டெரிடோபைட்ஸ் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா குக்சோனியா, ரைனியா பகர், அதாவது பார்க்வாகியா கலைமேட்டிஸ் சொல்லுது. ஃபாசில் சிம்மஸ்பெர்ம் வந்து எக்ஸாம்பிள் வந்து மெடுலோசா லெபிடோகார்பான் வில்லியம்சோனியா லெபிடோடென்ட்ரான். அடுத்து ஃபாசில் ஆஞ்சியோஸ்பெர்ம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்பெர்ம் வந்து அரக்கியந்தஸ் பார்குலா. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. ஆல்கேவுக்கு எக்ஸாம்பிள் இருக்குது, பிரேவேடா எக்ஸாம்பிள் இருக்குது, ட்ரைடாபெட்ஸ் எக்ஸாம்பிள் இருக்குது, ஜினோசம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொல்லுயிர் பிளான்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.